பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேனேற்ற நாமத்தில் பூரண சர்ச் ஆஃப் காட் திருச்சபை மக்கள் ஒவ்வொரு நான் வாழ்த்துகிறேன். அவர்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள், ஆன்லைன் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நான் வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. It's a great joy and glad to worship the Lord with you all. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர், from the bottom of my heart I want to say my thank you. You have given this wonderful opportunity to share the word of God with our church people. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு தூரத்துக்கும் தெய்வமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். எதை வேணாலும் லாக்டவுன் பண்ணலாம், கிங்டம் ஆஃப் காடை லாக்டவுன் பண்ணவே முடியாது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபைகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வீட்டையும் கர்த்தர் சபையாய் மாற்றி இருக்கிறார். Every house become the church today. I really proud to say that every church, I see every believer's house, I can see the revival. Every children of God, I see the revival in their life. ஒவ்வொரு விசுவாசுடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க முடிகிறது. நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். இத்தனை வருஷம் மோர் தென் 6-7 years இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். ஆனா தெரியாது எங்களுக்கு இவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்கன்னு. இந்த லாக்டவுன் பீரியடுக்கு பிறகு ஒவ்வொரு வீடுகளிலிருந்து வருகிற பாடல் சத்தம், துதியின் சத்தம், ஜெப சத்தம், அது கேட்கும் போது பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. I proud to say the early church revival, it's begin through this challenging situation. God is faithful. அவர் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய சபையை மேற்கொள்ள முடியாது. வெகு சீக்கிரத்தில் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். I strongly believe, according to Malgiya 4:2, Malgiya 4:2 படி, நாம் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் நாம் வளருவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Before we enter to the word of God, let's bow down our head. Let's welcome the Spirit of God. Continue to lead us. Let's welcome the word of God in our midst. நாம் தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நம் மத்தியில் உண்டாகும்படிக்கு, கிறிஸ்துவனுடைய வழிநடத்தல் தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கும்படிக்கு அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். என்றுரைத்தம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. அன்புள்ள பரலோக தகப்பனே, நீர் எங்களோடு கூட ஜெய கிறிஸ்துவாய் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்க தயவுக்காய் நன்றி. 7 மாதங்களும் 2020 வருஷம் ஆரம்பித்ததிலிருந்து எப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளை கடக்க போகிறோம், ஒவ்வொரு மாதத்தை எப்படி கடக்க போகிறோம், ஒவ்வொரு சூழ்நிலைகள் எப்படி கடக்க போகிறோம் என்று சொல்லி யோசித்த நாட்கள் உண்டு அப்பா. ஆனால் தகப்பன் பிள்ளையை சுமக்கிறதே போல் 7 மாதங்களும் 7வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இம்மட்டும் உதவி செய்தவரை எபினேசர் இனி மேலும் உதவி செய்கிறார். All these 7 months, Lord, you carried us like a father or master. You never disappointed us, Lord. You remain faithful in our life, O Master. You remain provider in our life, Master.
You remain our protector in our life, O Master. Thank you for your faithfulness in our life, Lord. ஆண்டவரே, இந்த ஞாயிறு காலை உம்முடைய உயிர்த்தெழுந்த ஆராதனையிலும் நீர் எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We give all the glory and honor to you. உமக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்தி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து மீதியான நேரம் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரின் உள்ளத்தில் போட்ட ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். Today I want to share what the Holy Spirit inspired in my heart, what the Holy Spirit want to speak to each and every one of us. 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால், 1 Thessalonians chapter 5 verse 24. One who called faithful, he will do the same. உங்களை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் காண்கிற எல்லாம், காண்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உண்மை இல்லாதவர்களாய் மாறிக்கொண்டு போகும் பொழுது, to the current situation, we can't believe anything, we can't trust anything, we can't keep faith, we can't believe anything. எந்த சூழ்நிலை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நாம் கடந்து வருவோம் என்று. நம்ம யாருமே எதிர்பார்க்கல இப்படி இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் க்ளோஸ் ஆகும்னு சொல்லி. நம்ம யாருமே எதிர்பார்க்கல இப்படி இன்டர்நேஷனல் ஃபிளைட் சர்வீஸ் க்ளோஸ் ஆகும்னு சொல்லி. நம்ம எதையுமே நம்ப முடியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை இருக்கிறது. We have blessed with such a faithful God. நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறாராம். அவர் உண்மை உள்ள ஒரு தேவன். The one who called you is faithful. We are all such a blessed people. We are having such a faithful God in our life. எந்த சூழ்நிலையிலேயும் மாறாத ஒரு தேவன், எந்த சூழ்நிலையிலேயும் மாறி போகாத ஒரு தேவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:10 வாசிக்கும் பொழுது, Isaiah chapter 54 verse 10, ஆண்டவர் சொல்லுகிறார், mountain may remove, hills may depart, but my loving kindness will not depart from you, says the Lord, one who has mercy upon you. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராதிருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ ஜனமே, தீமோத்தேயுக்கு எழுதும் போதும் அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். He always remains faithful in our life. We are having such a faithful God. உண்மை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. Psalms 89 verse 8 says, His faithfulness surround him. அவருடைய உண்மை அவரை சூழ்ந்து இருக்கிறது. அவர் உண்மையுடையவராகவே இருக்கிறார். In everything he is faithful. என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அவர் காண்பிக்கிற உண்மையை குறித்து நாங்கள் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். Today I want to concentrate on some particular point, how God is faithful in our life. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். One who called, he is faithful. நம்மை அழைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன். என் அன்பு தேவ ஜனமே, இங்கு அழைப்பு என்கிற ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். Today here the Holy Spirit inspired one important things, the calling. The one who called, he is faithful. பல நேரங்களில என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான காரியங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இல்லாமல் போய்விடும். Many times we are not having the awareness about what we have privilege in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விலையேற பெற்ற காரியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு. என் அன்பு தேவ ஜனமே, இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. We are all called by the Lord. We are having the calling of the Lord in our life. என் அன்பு தேவ ஜனமே, யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். John chapter 15 verse 16. Jesus Christ very clearly said one thing to his disciple. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை மிகவும் தெளிவாக சொன்னார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை எனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். You are not chosen me, I have chosen you for my purpose. Isaiah chapter 43 verse 21.
ஏசாயா 43:21 the Bible very clearly says, I have formed this people for my sake. They will declare my glory. இந்த ஜனத்தை எனக்காக நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். If you read Deuteronomy chapter 4 verse 20, through Moses God remind one thing to his children Israel, I have chosen you like my own nation. உபாகமம் 4:20 தீர்க்கதரிசி மோசேயின் மூலமாக தேவன் ஒரு காரியத்தை தன் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இருக்கிறதை போல எனக்கு சுதந்திரமான ஜனமா இருக்கும்படிக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, we are such a blessed people. We have the calling of the Lord in our life. மோசேயினுடைய கடைசி நாட்களில் Deuteronomy chapter 33 verse 29, உபாகமம் 33 29 வாசித்து பாருங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ரொம்ப பெருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Moses encouraged the Israelite people. During the situation, Israelite people, they really discouraged. அந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப மனம் உடைந்து போய் இருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலைகளும் ரொம்ப நெகட்டிவா இருக்குது. Everyone knew that the Moses is going to leave from them. மோசே அவங்களை விட்டு போகிறான் என்பது எல்லாருக்கும் தெரியும். Everybody still not reached the promised land of Canaan. இன்னும் வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய கானானை போய் சந்திக்கவில்லை. They are all wandering. They are all wandering in the wilderness. அவர்கள் எல்லாம் வனாந்திரத்தை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தெய்வ ஜனமே, அவர்கள் தங்களை குறித்து ரொம்ப குறைவா நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. But the Holy Spirit, the Almighty God, remind one thing to Israel, O Jacob, O Israel, who is comparable to you? யாக்கோபே, இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? Those who chosen by God, who is comparable to you? என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு பல நேரங்களில் பொருளாதாரத்துல நான் ரொம்ப நல்லா இருந்தா நான் விசேஷித்தவன், நான் பாக்கியவான், I am uncomparable person because I have plenty of money நம்ம நினைக்கலாம். But God says, if you are chosen by God, who is comparable to you? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நம்மை போல பாக்கியமான ஜனங்கள் யாருமே இல்லை. அமெரிக்க தேசத்துல நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட அன்பு ஊழியர் பில்லி கிரகாம் ஐயா அவர்கள், such a mighty evangelist. God used him mightily. ஒரு முறை அவரை அமெரிக்க அதிபர் தேர்தல் நிற்கும்படிக்கு சிலர் அவரிடத்தில் விண்ணப்பம் வைத்தார்களாம். You all knew about a great evangelist Billy Graham. One day the people came to him and offered to stand for American president election. அமெரிக்க எலெக்ஷன் நிற்கும்படி அவர் சொன்ன பொழுது பில்லி கிரகாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாராம், அதிலும் மேலான ஒரு பதவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். I am serving the King of Kings. I am serving the Lord of Lords. I am serving for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழியக்காரனாய் கர்த்தரை வைத்திருக்கிறார். My dear brother and sister, we are such a blessed people. ஒரு முறை என்னுடைய நண்பர் ஒருவர், he was from Sri Lanka. He came to England for studies and after that he applied for the UK citizenship. என்னுடைய நண்பர் ஒரு இலங்கையிலிருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு வந்து அங்கு குடியுரிமைக்காக அவர் அப்ளை பண்ணியிருந்தார். ஃபைனலி பை த கிரேஸ் ஆஃப் காட் he got the UK citizenship. கடைசியாக அவருக்கு யூகே தேசத்தினுடைய குடியுரிமை கிடைத்தது. அந்த நாளில் அவர் மிகுந்த மகிழ்ச்சியாக தன்னுடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் இவ்வாறு எழுதியிருந்தார், இந்த நாள் முதற்கொண்டு நான் இங்கிலாந்து தேசத்தினுடைய குடி மகனாக நான் மாறிவிட்டேன், ஆகவே இனி ஒருவர் என்னிடத்தில் வாலாட்ட முடியாது. From today onwards I become the citizen of United Kingdoms. Hereafter no one can play with me. பாருங்க, அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. அவரை இங்கிலாந்து தேசத்தினுடைய குடிமகனாய் மாறினது உண்மைதான். ஆனால் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நிச்சயம் இருக்கிறது. நாம் எல்லாம் நித்தியமாய் பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு வாசம் பண்ணும்படிக்கு பரலோக தேசத்தினுடைய குடியுரிமை பெற்ற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். We are all called people. This calling is not happen just like that, my dear brother and sister. இந்த அழைப்பு தற்செயலா ஏற்படுகிறது இல்லை. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். If you read Romans chapter 8 verse 30, through Paul the Holy Spirit reveal how this calling is precious. இங்கு வேதம் சொல்லுகிறது, those who predestined he called, those he called he justified, those he justified he glorified.
எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். He is not calling everyone. He is not calling everyone. My dear brother and sister, we are such a blessed people. We are predestined by the Lord. If you read Jeremiah chapter 1 verse 5, எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன். What a great privilege, my brother. The God encouraged Jeremiah. Jeremiah, you need not to surprise. You need not to surprise. I am not calling you today. Before you formed in your mother's womb, I have called you. உன்னை நான் அழைத்தேன். Jeremiah chapter 31 verse 3, God said, I loved you with everlasting love. எரேமியா 31:3 அவர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன். ஆகவே காருண்யத்தால் உன்னை நான் இழுத்துக் கொண்டேன். My dear brother and sister, we might say that I found Jesus when I was 13. We might say that I have found Jesus when I was 40, 30. But I want to encourage to you, before we formed in a mother's womb, God's eyes seen us. நாம் தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது. கர்த்தர் நம்மை அவருக்காக அவர் முன்குறித்திருக்கிறார். What a great privilege. ஒரு முறை பிளஸிங் ஸ்டான்லி அவர்களுடைய புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் இவ்வாறு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருந்தார். Once I read our beloved Annan, Blessing Stanley Annan, he mentioned one beautiful statement in his book. அவர் சொன்னார், when Jesus Christ lived this earth, multitude followed, but he has chosen only 70 people for his gospel ministry. Out of 70, he has chosen only 12 to be his disciple, to be with him. Out of 12, he had chosen only 3 people as important people. Out of 3, he has chosen only one, the Apostle John, to be with him very close. My dear brother and sister, we are such a blessed people. Out of millions and millions of people in the earth, God's eyes seen us. இந்த உலகத்தில் காணப்படுகிற கோடான கோடி ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய கண்கள் நம்மை கண்டது. We didn't see him, he saw us. ஆபிரகாம் தேவனை தேடி போகவில்லை, ஆபிரகாமை தேடி தேவன் வந்தார். உங்களை என்னையும் தேடி தேவன் வந்தார். He called. Second thing, he not only called, he has the purpose in each and every one called people. அவர் அழைத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். That's why when Paul wrote letter to Thessalonians, he mentioned one thing, one who called is faithful, he will do the same. உங்களை அழைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்மள ஒரு just like that கர்த்தர் உங்களை கூட்டு போல. இன்றைக்கு my dear brother and sister, you may be the servant of God, you may be the believer, you may be anything, you may think that I am just a believer, you may think that just I am coming to the church and going, you may think that I am evangelist, you may think that apostle, whoever you may be, God has a purpose in your life. God has a plan in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan in our life. என்ன திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? Those who called he sanctified. Those who sanctified he glorified. கர்த்தர் எவர்களை முன்குறித்திருக்கிறார் அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார் அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். When we are sinner, he chosen us. நாம் பாவிகளா இருக்கும்போது தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Isaiah chapter 5. When Isaiah saw the heavenly vision, when Isaiah saw the God's presence, he confessed, Lord, I am a sinner. I live among the sinners. ஏசாயா தீர்க்கதரிசி தேவ பிரசன்னத்தை கண்டபோது அவர் சொன்னார், நான் பாவ உதடுள்ள ஒரு மனுஷன், பாவிகள் மத்தியில் வாசமாய் இருக்கிற ஒரு மனுஷன். But God said, no, I have called you to carry my message to the world. ரட்சிப்பின் மேசியாவை குறித்த வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும் உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவஜனமே, he is faithful in one thing. Not only he chosen us, not only he called us, the time came, he came in our life, he gave his salvation. நம்மை ரட்சித்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். Romans chapter 8 verse 15,
ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நாம் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவை அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Now we are not having the spirit of slavery. We have the spirit to call him, adoption spirit to call him Abba and Father. நல்லது. இந்த அழைத்திருக்கிற தேவன், நம்மை ரட்சித்திருக்கிற தேவன், நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிற தேவன். என் அன்பு தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து சரித்திரத்தை இரண்டாக பிளந்தார். After Jesus Christ, history divided before Christ and after Christ. In each and every one's life, when Christ comes, their life completely changed. Before Christ, you may be in a different life, you may be in the different challenge, but after Christ, you become a new creation. After Christ, once God sanctified you, once God saved you from all your sinful life, once God delivered you from all the worldly thing, God has a plan in our life. கர்த்தர் நமக்குள் ஒரு அழைப்பை அவர் கர்த்தர் வைக்கிறார். We have a different calling, but I am not going to share all the call. நமக்குள் வித்தியாசமான அழைப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நமக்குள் ஒரு பொதுவான அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னவென்றால், through us his name to be glorified. To each and every one of us, அவரால் அழைக்கப்பட்டிருக்கிற, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவரை நம் தன்னுடைய தகப்பனாய் கொண்டிருக்கிற உங்கள் மூலமாய், என் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். God wants to glorify. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், those who sanctified he will glorify. மகிமைப்பட விரும்ப. If you read 2 Corinthians chapter 2 verse 14, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லு, through us he wants to spread the fragrance of knowing the knowledge of Jesus Christ. நம் மூலமாய் கிறிஸ்துவை குறித்த அந்த சுகந்த வாசனை கர்த்தர் வீசும்படிக்கு தேவன் விரும்புகிறார். Romans chapter 8 verse 29, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், his son should be the first among all the brothers. The Bible says, அவருடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு, he imitated his image, those who chosen him. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஜனங்களை அவருடைய முகசாயலை கர்த்தர் மாற்ற, அவரை பிரதிபலிக்கிற ஜனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். What a privileged people we are, my dear brother and sister. We are here to glorify God's name. Our life is going to glorify God's name. Our church is going to God's name. Our life is going to God's name. கர்த்தர் நம்மை அவருடைய சாட்சிகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். My dear brother, that is the God's ultimate purpose in each and everyone's life. That is the ultimate purpose. That's why the Lord says, you will be witness the power of, you will be the witness around the nation. அப்ப ஆக்ட் சாப்டர் 1 verse 8 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பாருங்கள். ஆவியானவர் என்ன சொல்கிறார்? பூமி எங்கிலும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். You will witness the power of God. My dear brother and sister, that's why through the Paul, Holy Spirit encouraging each and every one of us, one who called is faithful, he will do the same. Why is encouraging us? My dear brother and sister, many times, even though we are a chosen people, even though God loves us so much, I always encourage myself. நான் எப்போதும் தேவனுக்குள் என்னை உற்சாகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியம் உண்டு. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருந்தாலும், தேவனுடைய ஜனமா இருந்தாலும், அநேக சவால்கள் மத்தியில் தேவன் நம்மை நடத்துகிறார். God allows us to face the challenges in our life. God allows us to go through challenges in our life. But I encourage one thing. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சவால்கள் வந்தாலும், நான் என்னை உற்சாகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு வசனம் உண்டு. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், if you read Romans chapter verses from 36, Paul, he mentioned one thing, one who loved me, என்னில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே மற்றும் நான் ஜெயம் கொள்ளுகிறவனாக நான் இருக்கிறேன். என்னில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்து. He want to explain one thing to each and every one of us. We are having such a blessed God. We are having such a wonderful God in our life. One who loves us more than we love ourselves. நம்மை நாம் நேசிப்பதை பார்க்கிலும் நம்மை அதிகமாக நேசிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, அந்த நேசிக்கிற தேவன். ஆகவேதான் யோவான் ரொம்ப அழகா சொல்றார். If you read 1 John very clearly says, God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில்
தேவன் தன்னுடைய வல்லமை அவர் காட்ட விரும்புகிறார். Through us God wants to imitate his image. Through us God wants to spread his fragrance of knowing the knowledge of Jesus Christ. How? எப்படி அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட முடியும்? அழைக்கப்பட்டிருக்கிற நம்மை தான் அவர் அதற்காய் பயன்படுத்துகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்மை தான் தேவன் பயன்படுத்துகிறார். To prove that who he is, what his majesty, what is his faithfulness. அவர் நம்ம எப்படி நேசிக்கிறார், அவர் எவ்வளவு வல்லமையான தேவன் என்பதையெல்லாம் காண்பிக்கும்படிக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். If you read Psalm chapter 89 verse 24, சங்கீதம் 89:24 வாசித்து பாருங்கள். The God encouraged David with his faithfulness and his grace. God said to David, my faithfulness, my grace will be with you. For my glorious name, I will exalt your heart. என் உண்மை, என் கிருபை உன்னோடு கூட இருக்கும். என் நாமத்தின் மகிமைக்கென்று உன் கொம்பை நான் உயர்த்துவேன். என் அன்பு தேவ ஜனமே, திரும்பி பாருங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 14, யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். நமக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆகவே தான் சொல்லுகிறேன். God purposely allowed Israel's people to face the experience of Red Sea. Purposely allowed Pharaoh's army to chase the people of Israel. கர்த்தர் தெரிந்தே செங்கடலுக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துகிறார். கர்த்தர் தெரிந்தே பார்வோனின் சேனையை இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடரும்படி கர்த்தர் செய்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை அக்கினியின் பாதைக்குள்ள கர்த்தர் நடத்துகிறார். யோபின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். God allowed Satan in Job's life. யோபின் வாழ்க்கையில கர்த்தர் சாத்தானை அனுமதிக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில God called Abraham in the chapter Genesis chapter 12, but God purposely delayed the blessing in his life. ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்துகிறார், வாக்குத்தத்தத்தை தாமதப்படுத்துகிறார். Purposely delayed. ஏன்? என் அன்பு தேவ ஜனமே, not to glorify Israel's people, to glorify the God of Israel in their life. Not to glorify what Abraham can do, to glorify what God able to do through Abraham. ஆபிரகாமால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்காக அல்ல, ஆபிரகாமின் தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டும்படிக்கு தேவன் சில சவால்களை அனுமதிக்கிறார், சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, one thing it's very sure, he never leaves his people, he never forsake his people. அவர் ஒருபோதும் தன் ஜனங்களை விட்டு விலகுவதும் இல்லை, ஒருபோதும் தன் ஜனங்களை கைவிடுவதும் இல்லை. Last month, the May 30th, I had a fever and cough. Within a few days, my younger daughter, she got the same symptoms, fever and cough. In the later days, my elderly mother, 82 years old, because March 16th, I came from Australia, New Zealand ministry. March மாதம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஊழியத்திலிருந்து நான் வந்தேன். After that, the COVID-19 started spreading very, very, very dangerously in Tamil Nadu. ரொம்ப அதிகமா இங்கு பரவ ஆரம்பித்தது. Through ministry, we want to support the poor and needy. So we went to the needy people. We started distributing the groceries. We started distributing whatever the things they need. And later on, we helped some people, some servants of God, those who sick. I have taken them to the hospital. I don't know where I got the infection, but the last May 30th, July 1st week, almost entire family except my elder daughter, everyone affected. Thank God. God gave a right doctors in our life. They gave the very good counseling. They gave a medicine. They said the quarantine. They gave the home quarantine to each and every one of us. By the grace of God, one by one, all my family members, they delivered, they healed. The glory to God. My 80 years old mother, and 82 வயதான தாயார் 3 நாட்களில் பரிபூர்ண சுகம் அடையும்படி கர்த்தர் கிருபை செய்தார். பட் அன்பார்ச்சுனேட்லி, தேவனுடைய திட்டம், தேவன் அனுமதித்த ஒரு காரியம், I couldn't see the healing in my body. So என்னுடைய சரீரத்துல சுகத்தை பார்க்க முடியல. The doctors keep on increase the dosage. ஒரு டோசேஜ் கொடுத்தாங்க சரியாகல, செகண்ட் டோசேஜ் கொடுத்தாங்க சரியாகல. ஆல்மோஸ்ட்
ஒரு 10 டேஸ்க்கு மேல ஹோம் குவாரண்டைன்லயே எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள். பட் லேட்டர் ஆன் ஐ ஸ்டார்டட் ஹேவிங் த பிரீத்திங் ப்ராப்ளம். மூச்சு விடுறது ரொம்ப கடினமாய் மாறினது. Then the doctor said, hereafter we can't keep you at house quarantine. Please come to the hospital. I rushed to the hospital. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னுடைய சாச்சுவேஷன், என்னுடைய ஆக்சிஜன் லெவல் 80க்கும் கீழே இருப்பதை அவர்கள் கண்டார்கள். They had taken the lungs X-ray, they had taken the lungs CT scan, and they taken the everything, and they diagnosed I was infected by the virus. And they said, you need a hospital treatment. Immediately, they have taken to the intensive care unit. I was there for 6 days. அவசர சிகிச்சை பிரிவுக்கு என்னை கொண்டு சென்றார்கள். என்னுடைய நுரையீரல் முழுவதுமாய் பாதிக்கப்பட்டிருந்தது, இன்ஃபெக்ட் ஆகியிருந்தது. என்னுடைய சாப்பிட முடியாத நிலைக்கு நான் கடந்து சென்றேன். I had a loose stool, I had a vomiting, I had a severe dehydration. ரொம்ப சோர்வடைந்து வாந்தி மயக்கம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினார்கள். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவா இருந்தது. டாக்டர்கள் என் மனைவிடத்தில் சொன்னார்கள், அடுத்த ஒரு 5 நாளைக்கு நாம் எதையும் சொல்ல முடியாது. we can't say anything. Reports all looking very bad. ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, என்னிடத்தில் என் மனைவி வரும்போதெல்லாம், டாக்டர் வரும்போதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவார். என் மனைவி கண்ணீரோடு கூட நிற்பார்கள். அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். ஆண்டை உள்ளத்துல போட்ட ஒரு வார்த்தை, சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர் எனக்கு சொன்னார், யாக்கோபுக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I keep on confess. I keep on confess. Psalms 116 verse 10 says, because I believe I confess. What I believe I confess. நான் எதை விசுவாசிக்கிறோம் அதையே நான் அறிக்கையிடுகிறேன். Hebrews chapter 10 verse 23, Paul encouraged the church of the Hebrew people, those who accept Jesus Christ. God encouraged, Paul encouraged, without wavering your hope, confess what you believe. எபிரேயர் 10:23 அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயரில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் நம்புகிற நம்பிக்கை அசைவிடாமல் அறிக்கையிடுங்க. My dear brothers, the situation all different. I'm going to be admitted. Doctor said, you need to pay such an amount. இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் பிஃபோர் யூ அட்மிஷன். அந்த நேரத்துல என்னுடைய பேங்க் பேலன்ஸில் 4,000 ரூபாய் தான் இருந்தது. அது ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனா இருந்ததுனால, அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனா இருந்ததுனால, they gave the concession to me. They said, you please pay 30,000, 30,000 ரூபாய் பே பண்ண. மற்றவங்களா இருந்தா நிறைய பே பண்ணணும். I don't have that money. But my dear brother and sister, I said to my wife, God is our provider. Jehovah Jireh, he is our provider. Jehovah Jireh நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். I gave my debit card. My dear brother, from the reception, she went to the cash counter. In between, God sent his provision. அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாக 27,000 ரூபாய் என்னுடைய நண்பர் ஒருவர், கர்த்தர் அவருக்கு என்னை ஞாபகப்படுத்தி இருக்கிறார், கனடா தேசத்தில் he sent, it reached my account. என் கர்த்தர் கிருபை செய்தார். என் அன்பு தேவ ஜனமே, ஜோப் சாப்டர் 42 verse 5, யோபு சொல்லுகிறார், உம்மை குறித்து என் காதுகளால் நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் காண்கிறது. I heard about Lord through my ears, Lord, now my eyes are seeing. அந்த மரண படுக்கையில் இந்த ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படி என் தேவைகளை சந்திக்கிறவர், தேவன் எப்படி என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், தேவன் எப்படி என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். என் அன்பு தேவ ஜனமே, 2 தெசலோனிக்கர் 3:3 சொல்லுகிறது, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் சிறப்படுத்தி அவர் தீமையிலிருந்து நம்மை விலக்கி காத்துக் கொள்வார். I confess, God is my provider. Every day I need to buy a lot of medicines. Because COVID-19, they don't have the medicine. They treat almost 6-7 diseases at a time. 7-8 வியாதிகளுக்கான மருந்துகளை அவர்கள் கொடுப்பார்கள். 6 நாட்கள் நான் அந்த மருத்துவ உபகரணங்களின் சப்போர்ட்டோடு கூட நான் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் கூட கர்த்தர் கைவிடவில்லை. ஆண்டவர் மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிற விதத்துல லங்ஸை கர்த்தர் பூர்ணமாய் சுகப்படுத்தினார். இந்த சரீரத்தை கர்த்தர் பூர்ணமாய் சுகப்படுத்தினார். I lost almost 15 kg within 5 to 6 days. I became very lean.
I become very tired. But God's word encouraged me, my dear brother and sister. Hebrews chapter 11 verse 11. If you read Hebrews chapter 11 verse 11, the Bible says Sarah believed God even though she couldn't believe. அவள் விசுவாசிக்க முடியாத சூழல் அவள் கர்த்தரை விசுவாசித்தாள். Why? Because she became 90 years old. அவருடைய கர்ப்பம் செத்து விட்டது, அவருடைய சரீரம் செத்து விட்டது. My dear brothers, whatever died in your life, I encourage you, the promise of God will not die in your life. One who promised in our life, he will not die. He is not a dead God, he is a living God. வாக்குத்தத்தம் சொன்னதை அவர் உங்கள் வாழ்க்கையில் திட்டம் பண்ணி நிறைவேற்றி முடிக்கும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. He never forsakes us. கைவிடுவதும் இல்லை. More than 21 years I am serving the Lord. 21 வருஷம் நான் கண்டிராத தேவனுடைய உண்மையை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய பாசத்தை இந்த மரண படுக்கையில் இருந்த அந்த ஒரு மாதத்தில் நான் அதிகமாய் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். We didn't inform to anyone. We didn't say that I was sick. We didn't inform to anyone I am the need. But by the grace of God, the one who fed Elijah, the same God, எலியாவை போஷித்த அதே தேவன் போஷித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருத்துவர் ஆச்சரியப்படும்படிக்கு கர்த்தர் 6 நாட்களுக்குள்ளாக நார்மல் வார்டுக்கு வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்த 3 நாட்களுக்குள்ள பரிபூர்ண சுகத்தோடு கூட வீடு திரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். என் அன்பு தேவ ஜனமே, he is faithful. He is faithful. Today, as a man of God, I witness the power of God in our life. As a man of God, I witness how he is faithful in our provision. ஒரு 10 நாட்களுக்கு முன்பதாக தமிழ்நாட்டில் பூரண லாக்டவுனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தார்கள். 12 days கம்ப்ளீட் லாக்டவுன். யாரும் வெளியே வர முடியாது. யூ கான் டேக் யுவர் மோட்டார் சைக்கிள், யூ கான் டேக் யுவர் கார். நீங்க பைக் எடுக்க முடியாது, மோட்டார் சைக்கிள், கார் எடுக்க முடியாது. Only you can walk. You can go to the nearby shop, whatever you want, you can buy there. அதுதான் செய்ய முடியும். என் அன்பு தேவ, அந்த நாட்களில் வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிற சத்தம், கதவை திறந்த பொழுது என் அன்பு தேவ ஜனம் ஏறத்தாழ 10 கிலோமீட்டருக்கு தூரமான இடத்திலிருந்து ஒரு சகோதரன் தன் கைகளில் 2 மூட்டையோடு கூட வந்திருந்தார். 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறார். சொன்னார், நேற்று இரவு தேவன் உங்களை ஞாபகப்படுத்தினார். உங்களுக்கு தேவையான மளிகை ஜாமான், groceries நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் கண்கள் எல்லாம் கண்ணீரால் நிரம்பினது. என் அன்பு தேவ ஜனமே, one who called is faithful. பயப்படாதீங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் வயது முதிர்ந்த நாட்களில் he was retired from the missionary organization, but God called him. David Livingston, you need to go to Africa to preach the gospel. You need to go to Africa as a missionary. He went to the missionary organization. The missionary organization refused his application. David Livingston அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஆப்பிரிக்கா போகும்படி கர்த்தர் அழைத்தார். மிஷனரி ஆர்கனைசேஷன் சொன்னார்கள், நீ ஆப்பிரிக்காவுக்கு போக முடியாது, உன்னுடைய வயது கடந்து விட்டது, உனக்கு பலன் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனா கர்த்தர் சொன்னார், டேவிட் லிவிங்ஸ்டன், ஐ எம் நாட் காலிங் யூ டு ஷோ வாட் யூ கேன், ஐ எம் காலிங் யூ டு ஷோ வாட் ஐ கேன் டூ த்ரூ யூ. என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டும்படி உன்னை நான் அழைத்திருக்கிறேன். டேவிட் லிவிங்ஸ்டனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆப்பிரிக்காவுடைய அப்போஸ்தலனை கர்த்தர் மாற்றினார். சரித்திரம் சொல்லுகிறது, God used him. Through him 1500 cannibals accept Jesus Christ. 1500 மாமிச பட்சிகள், மனிதர்களை உயிரோடு சாப்பிடுகிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படி கிருபை செய்தார். Fear not, my dear brother and sister. அக்கினி சூளையின் அனுபவம் உங்களை அவமானப்படுத்த போகிறதில்லை. அக்கினி சூளையின் அனுபவம் நேபுகாத் நேச்சாருக்கும் உலகத்தின் ஜனங்களுக்கும் அக்கினியிலும் பெரியவர் உண்டு என்பதை நிரூபிக்க போகிறது. என் அன்பு தேவ ஜனமே, யோபுனுடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒன்றே ஒன்றுதான், he is faithful. He expect one thing, we should faithful to our faithful God. அவர் உண்மை உள்ள தேவன். இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்றுதான், இந்த உண்மை உள்ள தேவனிடத்தில் நீ உண்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது. என் அன்பு தேவ ஜனமே, என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Numbers chapter 12 verse 7 and Hebrews chapter 3 verse 2. The Bible is talking about Moses. He was very faithful there in the house of the Lord. மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் அவன் இருந்தான். In every situation he was faithful. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார்,
Be still and you will know that I am your God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். That is not a situation to sit and relax. அது ஒரு அமர்ந்திருக்கிற ஒரு நேரம் அல்ல. முன்பதாய் செங்கடல், பின்பதாய் பார்வோனுடைய சேனை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கோலை தூக்கு. இட்ஸ் நாட் ஈஸி. ஏன் கஷ்டம் அப்படின்னா, கோலை தூக்கி கடல் பிளந்துட்டா பரவாயில்லை. கடல் பிளக்கலன்னா, before that no one seen this kind of miracle, no one heard this kind of miracle, no one imagined this kind of miracle. கடல் பிளந்ததை யாரும் பார்த்தது கிடையாது, யாரும் கேட்டது கிடையாது, யாரும் கனவுல கூட யோசிச்சது கிடையாது. ஆனாலும் கோலை தூக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். Moses was faithful to God. When he obeyed, my dear brother and sister, God's glory revealed. My dear, not only Moses, நீங்கள் வாசித்து பாருங்க, Hebrews chapter 3 verse 6. Christ, he was faithful to God. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவனுக்கு ஒரு உண்மை உள்ளவராக இருந்தார். எச்சமனே தோட்டத்துல கிறிஸ்து இயேசு அவர் கதறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய ரத்தம் வேர்வையாய் வெளியே வந்ததா. அவர் சொல்லுகிறார், ஆண்டவர், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான நீங்கட்டும் ஆண்டவரே. Lord, I don't want this to happen to me, Lord. If possible, remove this cup from my life. And finally he said one thing, not my will, Lord, let your will be done. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என் அன்பு தேவ ஜனமே, when we faithful to his word, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு, யோபுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். யோபு சொல்லுகிறார், கொன்று போட்டால், ஜோப் சாப்டர் 13 verse 15, அவர் கொன்று போட்டால் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். Daniel chapter 3 verse 20-21, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ they said, அவர்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற, தப்புவியவள் போனாலும் சரி அவரை நான் மறுதலிப்பதில்லை. Hebrew chapter 11 verse 1, what is faith? எபிரேயர் 11:1, எது விசுவாசம்? காண்கிறதை அல்ல, காணாததை விசுவாசிக்கிறதே விசுவாசம். We are not seeing anything in our own eyes, but we are seeing everything through the word of God. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தை அப்படியே நடக்கும். அவர் சொல்லியபடியே கர்த்தர் செய்வார். பயப்படாதிருங்க. அவர் சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தின் முடிவு பரிந்த சதாகால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I am with you. நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஏன் கவலை? அன்பு தேவ ஜனமே, let's check our faithfulness. நம்முடைய உண்மையை நாங்கள் திரும்பி பார்ப்போம். If everything is favorable to us, everything is comfort to us, being in faith is easy. But everything goes against us, every situation challenging to us, then our real faith will come. நம்முடைய உண்மையான விசுவாசம் புறப்பட்டு வரும். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். என் அன்பு தேவ ஜனமே, surely there is end for everything. Your faith will not cut off. நிச்சயமாக முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை ஒரு போது வீண் போகாது, ஒரு போது வீண் போகாது. Just trust the God's faithfulness. அவருடைய உண்மையில் மாத்திரம் நீங்கள் நிலைத்திருங்கள். அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். என் அன்பு தேவ ஜனமே, many times we couldn't see the faithfulness of God in our life. We couldn't see the promise of God in our life. It's not because it is not because he is unfaithful. He always remained faithful. அழகான சொன்ன, he cannot deny himself. அவர் உண்மை உள்ளது. அவர் தன்னை ஒருபோது மறுதலிக்க மாட்டார். ஒன்றே ஒன்று, if you stand for him without losing your hope. Isaiah chapter 26 verse 3, ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். God will keep those who hold him, those who trust him. அவரை நம்பிக்கொண்டிருங்கள். 2 Kings chapter 3 verse 16 says, we may not see wind, we may not see rain, but we are having one God who able to fill all my valleys. என் பள்ளங்களை எல்லாம் நிரப்பக்கூடிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Once we started our mission among the Sri Lankan refugees in India, nearby பவானி சாகர். பவானி சாகருக்கு அருகில் இலங்கை அகதிகள் முகாமில் ஒரு ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கும்படி கடந்து சென்றிருந்தோம். We went with lots of preparation, but we couldn't get the approval from the police department. Police department இருந்து எங்களுக்கு approval கிடைக்கவில்லை. The next day morning, we need to do that ministry, but previous day night, police official came and they said, Brother Selvin, you can't do this. If you do, we will take the legal action against you. Better you leave right now.
Because you came with your family, we are giving some time to you. I will come next day morning, tomorrow morning, 9 o'clock. If you are here, we will take the legal action. The police department எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. நாளை தினம் நாங்கள் அங்கு ஊழியம் செய்ய வேண்டும். முந்தின நாள் இரவு வந்து அவர்கள் சொன்னார்கள், இந்த இரவுக்குள் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். குடும்பமாய் வந்திருக்கிறீர்கள், நாளை காலை 9 மணிக்கு இங்கு வருவேன். நீங்கள் இருந்தால் உங்கள் மேல நான் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். We are all filled with fear. That's the first time we were seen police face to face. Everyone said, leave this place. But the Holy Spirit reminded one thing. God promised He is going to do greater things in this camp. ஆவியான ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். இந்த இடத்தில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். Fear not. Joel chapter 2 verse 21 says, fear not. I will do greater things. பயப்படாதுன்னு சொல்றது ரொம்ப சுலபம். பயப்படாமல் இருப்பது ஒரு பெரிய கஷ்டம். Whole night we just crossed with fear. Next day morning, my dear brothers and sisters, God sent His angel. கர்த்தருடைய தேவதூதனை அனுப்பினார். ஒரு அருமையான சகோதரன் வந்தார். அவர் வந்து எங்களோடு கூட பேசினார். We never knew him before. அவர் நாங்கள் முன்னாடி சந்திச்சதில்லை. ஆனால் அவர் எங்களோடு கூட பேசி அவர் சொன்னார், நான் உங்களோடு கூட இருப்பேன். I will take care of everything. He was a legal person. He was a lawyer. He was a legal person. And he called his friends. அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தார். அவர் தன் நண்பர்களை அழைத்தார். எல்லாரும் வந்து விட்டார்கள். லோக்கல் officials came. தாசில்தார் வந்தார். Local reporters came. TV reporters came. My dear brother and sister, they spoke to police people on behalf of us. And finally, police people said, you can do, but with one condition, not only with Sri Lankan refuge camp, you have to do with all the needy people. In the Sri Lankan camp, மாத்திரம் இல்ல, பக்கத்துல ஒரு elderly home இருக்கிறது. Go do something to them. பக்கத்துல ஒரு mentally retarded children home இருக்குது. Go do something to them. My dear brother and sister, I am ready to do, but now the finance is a challenge. You won't believe. All the people, the reporters, local dasildar, everyone, they open their purse. They pour out all their money. They are not Christians. They belong to different religion. But they gave all the money. Before my eyes, somebody went to buy for cloth for the elderly people. Somebody went to prepare the biryani, food for the mentally retarded children's home. My dear brother and sister, I expected something. God did something extraordinary. Next day, our ministry news came in the newspaper. அடுத்த நாள் எங்களுடைய செய்திகள் தொலைக்காட்சிகளில் பேப்பரில் வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு அநேக சபைகளை அந்த இடத்தில் கட்டும்படி கர்த்தர் கிருபை செய்தார். Exceedingly abundantly. Ephesians 3:20 says, exceedingly abundantly. Keep your faith in God. Don't lose your heart. One would change my deathbed. He is still alive. Our Redeemer is still alive. All my sick bed, I enjoyed how God is faithful. How God is faithful. Every second I felt the presence of God. The whole body very painful. My body says, you are going to die. My medical report says you are going to die. The doctor said, you are in critical. My situation said, you are in critical. Whenever I switch on the TV, the news came, negative messages. But whenever I open the word of God, whenever I close my eyes and I look to God, I hear the message from God. You are not going to die. You will live for God's glory. Fear not. I will provide. My dear brother and sister, the one who called, He is faithful. Whatever the challenge is standing before you, today, Red Sea is declaring the glory of God. Today, the Jericho wall is declaring the glory of God. Today, the Jordan River is declaring the glory of God. Today, my dear brother and sister, Israel's people, those who face all the enemies, they are declaring the glory of God.
இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த ஒவ்வொரு எதிரிகளும் கர்த்தருடைய வல்லமையை பறைசாட்டி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த செங்கடல் தேவனுடைய வல்லமையை பறைசாட்டி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த பார்வோனுடைய சேனை கர்த்தருடைய வல்லமையை பறைசாட்டி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த எரிகோ மதில் கர்த்தருடைய வல்லமையை பறைசாட்டி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த யோர்தான் கர்த்தருடைய வல்லமையை பறைசாட்டி கொண்டிருக்கிறது. You may think that why God is allowing this Jericho wall in my life. You may think that why God is allowing this, why God brought me before this Red Sea. You may think that why this happening to me. என் அன்பு தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது யோர்தான் கரை புரண்டு ஓடினது. You may think why. I'm encouraging to you. Don't lose your hope. Stand in God's faithfulness. கர்த்தருடைய உண்மையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்க. Wait and see. You will see the glory of God. கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். My dear brother and sister, மரித்து 4 நாட்கள் ஆயிருக்கலாம், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினதே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He able to rise Lazarus from the death. இன்றைக்கு உங்களுடைய படகு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் அக்கறைக்கு போங்கள். காற்று வீசிக்கொண்டிருக்கலாம், புயல் வீசிக்கொண்டிருக்கலாம், பயப்படாதிருங்கள். புயல் மேல் நடந்து வருகிற தேவன் நமக்கு உண்டு. We will witness the power of God. Our life will witness the power of God to the world. ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்கிறார். Everything happens for good. Those who call by God. Those who call to love God. சந்தோஷத்தோடு கூட இருங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். We hear the wonderful testimony. அவர்கள் காத்திருந்தார்கள். பெஸ்ட் யூனிவர்சிட்டியை கர்த்தர் கொடுத்தார். அவரை நோக்கி பார்த்து எந்த முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. Trust in God. Hebrews chapter 11 full is talking about the heroes, faith heroes. எபிரேயர் 11 முழுது விசுவாச வீரர்களை குறித்து சொல்லுகிறது. எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போட்டு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. We covered with the clouds of testimony. பாரமான யாவற்றை தூக்கி எறிந்து விடுங்க. One who called is faithful. Hebrews chapter 13 verse 8 says, எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். Just keep trust in God. Just move with faith. Confess what you believe. One who called is faithful. Whatever the challenge you are facing, that is not going to dishonor to you, that is going to honor, that is going to declare the power of God. உங்களிடத்தில் உங்கள் மூலமாய் தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். மோசே கர்த்தர் சொன்னார், இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நான் உன்னோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். பயப்படாதீங்க. God will do wonders in your life. How faithful in his faithfulness. How faithful in his faithfulness. How faithful in his promise. How faithful in your calling. God is faithful. நாம் ஜெபிப்போமா? ஆண்டு நோக்கி நாங்கள் பார்ப்போம். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். ஒவ்வொன்றாய் அதை எண்ணிப்பார், ஒவ்வொன்றாய் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். Philippians 1:5 says, one who started good work in your life, he able to accomplish until the day of Jesus Christ. உங்களுக்கு நற்கிரியைகளை ஆரம்பித்தவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் மட்டும்
முற்று முடிய நடத்த வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்க வல்லவன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Abraham believed God. God considered righteous to him. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். Romans chapter 4 verse 18 says there was no hope to believe. எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத பொழுது he became 100 years. His wife became 90 years. எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. But he believed God. கர்த்தரை மாத்திரம் நம்பினான். என்னை வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேவன் இருக்கிறார், என்னை அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் என்னோடு கூட இருக்கிறார். செங்கடல் உங்களுக்கு முன்பதாய் நிற்கலாம், பார்வோனுடைய சேனை உங்களை பின்பதாய் நெருக்கலாம். Fear not. They are going, the situation is going to declare the power of God. அந்த சூழ்நிலை தேவனுடைய வல்லமை இந்த உலகத்துக்கு பறைசாட்ட போகிறது. நீங்கள் போகிற பாதையில் யோர்தான் கரை புரண்டு ஓடலாம். நீங்க யோசிக்கலாம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த சவால் வருகிறது, எனக்கு மாத்திரம். காரணம், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு. Fear not. We are not going to regret in our life, my dear brothers. நாம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வருத்தப்பட போகிறதே கிடையாது. நாட்கள் வரும், நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நாம் கடந்து வந்த செங்கடல் கர்த்தருடைய மகிமையை பறைசாட்ட போகிறது. நாம் கடந்து வந்த எரிகோ மதில் கர்த்தருடைய வல்லமையை பறைசாட்ட போகிறது. நான் கடந்து வந்த யோர்தான் கர்த்தருடைய வல்லமையை பறைசாட்ட போகிறது. I am going to witness the power of God. My family is going to witness the power of God. My church is going to witness the power of God. Me and my household, we will serve the Lord. We will witness the power of God. சந்தோஷத்தோடு கூட இருப்போம். Believe one who is faithful in your life. அந்த அந்த உண்மை உள்ள தேவனிடத்தில் மாத்திர விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். வேதம் சொல்லுக, முடிவு பரிந்தும் நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். Stand. கர்த்தருக்கான நிற்போம். Check your life. Check your life. When the problem comes, how your faith stands for God. When the situation becomes worst, check your prayer life. When the challenging situation comes, check your Bible reading. When the enemies comes around you, check your fellowship with God. கர்த்தரையே நான் நம்பி இருப்பேன். Thank you, Lord. Jehovah Jireh, Jehovah Rapha, El Shaddai, He is with us. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தகப்பனே, இந்த நாள் நம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை உற்சாகப்படுத்திய தயவுக்காய் நன்றி. Whatever the Jericho wall standing before my people, I pray, let the Jericho wall disappear in Jesus' name. Let the Jericho wall break down in Jesus' name. Whatever the Red Sea standing before my people, whatever the Red Sea blocking my people towards the promised land, I pray, let the Red Sea open in Jesus' name. அற்புதங்கள் நடக்கட்டும், விலகினங்கள் மறையட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த COVID-19 இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். Let your name be glorified, Lord. We humble ourselves. உம்முடைய கிருபை எங்களுக்கு தருவீராக. உம்மையே பற்றி உம்மையே சார்ந்து கொள்ள, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று பவுல் சொன்னதை போல எங்களுக்கு கிருபை செய்யும். நமக்கு எல்லா துதிகான மகிமை செலுத்தி இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.